போட்டி யாருக்கா இருக்கும்? திமுக, அதிமுக, நாம் தமிழர், பாமக, விஜய் இருக்காங்க. அதான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இது இருக்கிறாங்க. இப்போ வந்து இது வரைக்கும் நம்ம என்ன யாருக்கு போடணும் யாருக்கு போடணும் முடிவு எடுக்கல. நம்ம எந்த கட்சியும் கிடையாது. அந்த டைம்ல என்ன பண்றோம், அந்த டைம்ல யாருக்கு போடணும்னு தோணுதோ போட்டு போயிருவோம். ஆட்சி பண்ணிருக்காங்க இல்லையா, எல்லாரும் தெரியும் ஓரளவு. அதான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இவங்க என்ன பண்றாங்க, ஏடிஎம்கார டிஎம்கார குற்றம் சொல்றாங்க, டிஎம்கார ஏடிஎம் குற்றம் சொல்றாங்க. இப்போ வந்து புதுசா ஆமா புதுசா அப்பதான் அப்ப புதுசா வந்து இவரு விஜய் வந்திருக்கிற அப்படியே அதான் பார்ப்போம். அதே வந்திருக்கிற அப்படியே அவர் எப்படி பிரச்சாரம் பண்றாரு, அவர் என்ன கணக்கெல்லாம் எடுத்து பேசுறாரு, என்னென்ன விஷயங்கள் எல்லாம் என்ன பண்ண சொல்றாரு, அவர் என்ன மாதிரி பேசும்போது தெரியும் இல்லைங்களா. ஆமா அதை பேசும்போது பரவாயில்ல. அதை வந்து முன்னுக்கு ஃபர்ஸ்ட் பேசுற பேச்சுக்கும் இப்ப பேசுற பேச்சுக்கும் நல்லா இருக்குது. ஆனா அது செயல்ல கடுப்படுத்தணும். இப்ப அவர் செயல்படுத்தினாலும் இன்னும் வந்து மக்கள் இப்ப அவங்க நிக்க வைக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்க என்ன பண்ணணும், அந்த ஆக்டிவிட்டி அந்த வேலை செய்யணும். அப்பதான் என்ன பண்ணுவாங்க, அந்த காரியத்தை பண்ணுவாங்க. இல்லைன்னா பண்ணுவாங்களா? இப்போ பாரு, இப்போ கேபிஎன் பாளையம் பாத்துக்காங்க, இந்த தொகுதி வந்து பாத்தீங்களா தொடர்ந்து அவர் தான். எப்படி அவரே இறங்கி வேலை செய்யற அப்படி அவர் என்ன பண்றாரு, எல்லாம் எந்த ஒரு சாவம் இருந்தாலும் கல்யாணம் பண்றாரு, என்ன பண்றாரு, போறாரு, கணக்கு எடுக்கிறாரு. இப்படிதான். அப்ப அவங்களுடைய ஆக்டிவேஷன் அந்த காரியத்தை பொறுத்து தானே தவிர கட்சி நம்ம கட்சியில சேரணும். அவங்க என்ன பண்றாங்க, கட்சி சார்ந்து என்ன பண்றாங்க, என் கட்சி இது உங்க கட்சின்னு போடுவாங்க. அதனால நான் எந்த கட்சி இல்லைங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றேன், நான் பொது மனுஷன், அவ்வளவுதான். இல்ல எப்பயுமே இவரு நான் அன்பழகன் தான் போட்டிருக்கிறேன். அவரு சிஎம்க்கு வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு முக ஸ்டாலின் இந்த வாட்டி போட்டோம். இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த தொகுதியில வந்து அன்பழகன் தான் போட்டிருக்கோம். ஏன் அப்படின்னா அவர் எல்லாம் கல்யாணத்துக்கு எல்லாம் டெத்துக்கெல்லாம் வராரு. இப்ப நம்ம ஒரு பசங்க கிரிக்கெட்டுக்கு நம்ம போய் கேட்டுன்னு வச்சுக்க, இல்லன்னு சொல்றது இல்லை. உங்களுக்கு என்ன பிரைஸ் வேணும், 20,000 போட்டுக்கப்பா, அவ்வளவுதான். 10,000 போட்டுக்கப்பா. இப்படி அந்த செயல்பாடு தான் ரொம்ப முக்கியம். பேசிட்டு போறது முக்கியம் இல்ல, செயல்பாடு ரொம்ப முக்கியம் இல்லைங்களா.